சாணக்கியனை கொலை செய்ய திட்டமிட்ட ராஜாங்க அமைச்சர் வெளிநாட்டு உளவு பிரிவு தகவல். கோட்டபயவுக்கு நாட்டிலிருந்து தப்பி செல்ல உதவிய இலங்கை விமானப்படை. அமைச்சரவைக்கு ஜனாதிபதி ரணில் வழங்கியுள்ள முக்கிய பணிப்புரை. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் காலம் அறிவிப்பு. என்னை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒருவரினால் கண்டறியப்பட்டதாக கடந்த ஜூலை 20 அன்று செய்தியொன்று வந்துள்ளதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். தங்களிடம் ஒரு கடிதத்தை தந்துள்ளேன். போலீஸ் மா அதிபரிடமும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன். இலங்கை தனியார் சஞ்சிகையில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது. என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றதாக வெளிநாட்டு உளவு பிரிவினால் வெளிப்படுத்திக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் ஆளும் கட்சியில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இதிலே தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த ராஜாங்க அமைச்சர் கடந்த கால பகுதியில் கொலை குற்றச்சாட்டுகளை கொண்டவர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குற்றச்சாட்டுடன் தொடர்பு கொண்டவர். இது தொடர்பில் விசாரணை ஒன்றை நடத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச 2022 ஜூலை 13 அன்று நாட்டிலிருந்து மாலைதீவுக்கு தப்பி செல்வதற்கு இலங்கை விமானப்படை நிதியளித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை இந்த பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னமும் வெளியிடவில்லை. 2022 ஆண்டு ஜூலை 9 கொழும்பில் இடம்பெற்ற பாரிய மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் இரண்டையும் போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்தனர். இந்த நிலையில் 2022 ஜூலை 13 கோட்டபாய ராஜபக்ச அவரது மனைவி மற்றும் 2 மெய் பாதுகாவலர்களுடன் அதிகாலையில் மாலைதீவுக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டார். அதன்போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகாரம் அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையிலேயே கோட்டபாய ராஜபக்சவுக்கு இந்த விமான வசதிக்கு ஒப்புதல் வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. என்றபோதும் இந்த விமான போக்குவரத்தின் ரகசிய தன்மை காரணமாக ஒப்புதல் ஆவணத்தின் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் விமானப்படை கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடத்தில் நிச்சயம் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தல்கள் மற்றும் ஏனைய தேர்தல்கள் தொடர்பில் பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன. எனினும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்த பின்னரே வேறு எந்த தேர்தலையும் நடத்த முடியும் என ஜனாதிபதி விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் அமரவீர தெரிவித்துள்ளார். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அனைவரையும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபவர்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தயாராக இருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கோமாகம பகுதியில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் விடைத்தாள் திருத்துபவர்களுக்கான கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சுட்டிக்காட்டினார். இதேவேளை தற்போதுள்ள அனைத்து ஆசிரியர் வெற்றிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.